குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. நீ வாங்கி உன் கையில கொடுத்துருக்க, இதோட உனக்கு குழந்தை நிக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அது மட்டும் நான் சொல்லி அனுப்பேன். இந்த கலர் தெரியாம எடுத்தாங்களா கூட மேக்சிமம் கண்ணாடி வளையலோட மெட்டல் வளையல் ஒன்று கூட போடாதீங்க. ஏன்னா மெட்டல் வளையல் வந்து சுமங்கலையோ இல்லை கன்னி பொண்ணோ யாராவது வந்தால் அந்த வளையல் ஒரு ப்ளவுஸ் கிட்டு மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு கொடுக்கும்போது கையில் ஒரு வளையல் உடஞ்சா கூட எடுத்துடணும். அது அப்படியே போட்டுனா அதோடைய டிஃப்ரெண்ட் சத்தம் மனசுக்கு ஒரு மாதிரி. எந்தெந்த வளையல் சொல்ல முடியாதுமா, கண்ணாடி வளையலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ பூஜையில் உட்காரும் போது மூட நம்பிக்கை உண்டு பண்ணிட்டாங்க. அது தப்பான கருத்து நான் சொல்லுவேன். குழந்தைங்க மேல ஆசைப்படுங்க, குழந்தைங்க சீக்கிரம் பிறக்கணும். வளையல் மேல ஆசைப்படுங்க, என்ன திருஷ்டிக்கு போடுவாங்க. காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு போடுவாங்க. அப்புறம் கருப்பு சாமிக்கு சாதாரணமா வளையல் சத்தம், மெட்டி சத்தம், கொலுசு சத்தம் இந்த வீட்டுல சுமங்கலி இருக்காங்க. துளசி மாடை தாண்ட போகும்போது கூட வளையல் இல்லாம போகக்கூடாது. துளசி மாடை தாண்ட போகும்போது மெட்டி இல்லாம போகக்கூடாதுன்னு அதெல்லாம் அம்மனுக்கு வைக்கும்போது சீர் சொல்லிடுவோமா நான். பச்சை சிகப்பு மஞ்சள் வைங்க. ஆடி மாசம் சுப விசேஷம் போது நம்ம பார்க்குற பார்வையில் வந்து இந்த பொண்ணு கருப்பு வளையல் போட்டு போனா கூட சொல்லுவாங்க, ஏமா இந்த கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு வந்த. நீங்க பேசும்போது கடவுள் நம்பிக்கை பத்தி நிறைய இடத்துல பேசுனீங்கம்மா. இப்போ நீங்க கொடுக்கறது பல பேருக்கு பல நம்பிக்கை கொடுக்குது. முக்கியமா இப்போ எந்த அம்மனுக்கு எந்த மாதிரியான வளையல் போடணும், எந்த கலர்ல போடணும்? அம்மனுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ வந்து சாதாரணமாகவே ஒரு குழந்தை வந்து வளையல் வாங்கினா ஒரு சின்ன நிகழ்வு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து வெங்கம் பார்க்கவங்க. குழந்தை இல்லைம்மா எனக்கு வளையல் போடுங்கன்னு சொல்லும்போது வளையல் போட்டு விட்டேன். நீ வந்து வளையல் போடு, வளையலே போட மாட்டியே, நீ வளையல் போடுன்னும் போது அந்த வளையல் சிந்தனை இல்லை. அவங்க நான் கையில் தொட்டு வளையல் போடும்போதே அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லைன்னு தோணிடுச்சு எனக்கு. அதாவது அடுத்தவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம். அப்போ அவங்க கூட வந்த குழந்தை ஒரு 5 வயசு இப்படி இருப்பான். என்கிட்ட வந்து கேட்டது அந்த குழந்தை, அம்மாச்சி எனக்கு அந்த வளையல் தான் வேணும்னு. எது? பச்சை சிகப்பு. அப்போ நான் என்ன சொன்னேன், நீ அந்த குழந்தைக்கு முதல்ல நீ வாங்கி கூடான்னு, அந்த அம்பாளுக்கு வாங்கி கொடு நீ முதல்ல. அவள் கையால் வாங்கி கொடுத்தேன். அந்த காசு வந்து என் காசாக கொடுத்தேன். நீ வாங்கி உன் கையில் கொடுத்துருக்க, இதோட உனக்கு குழந்தை நிற்கும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். சமயபுரமும் போக சொல்லியிருக்கேன். எனக்கு சாமி நம்பிக்கை இல்லாமலாம் யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாதுமா. எனக்கு அதிகமாக இருக்குது, கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது. அது அவர் இல்லாமல் இந்த அளவுக்குலாம் நான் வளர்ந்துருக்க முடியாது. அதெல்லாம் உண்மை. அதை விட சுத்தமானது மனசும் சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்தமாக மனசோட இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும். அதே மாதிரி அம்மனுக்கு வளையல் வச்சு கும்பிடணுன்றது பல பேரோட வீட்டில் இருக்க வழக்கம். அதுக்காக இந்த வளையல் தான் வச்சு கும்பிடணும்னு இருக்கா? கருப்பு இல்லாமல் வச்சு கும்பிடணும். அதாவது கருப்பு ஒத்துக்கிறவங்க, சாமியை கும்பிட்றவங்க கருப்பு வைக்கலாம். கருப்பு இல்லாமல் வச்சு கும்பிடணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. கருப்பு வெள்ளை மட்டும் வைக்கக்கூடாது. அது மட்டும் நான் சொல்லி அனுப்பேன். இந்த கலர் தெரியாமல் எடுத்தாங்களா கூட, அம்மா கருப்பு வச்சிருங்கம்மா, வேற என்ன கலர் தரேன், நானே பச்சை சிகப்பு மஞ்சள் அப்படி கொடுப்பேன். ஏன் அது நம்ம கருப்பு வச்சு கும்பிடும்? கருப்பு அதான் ஏற்றுக்கிற அது சொன்னேன் இல்லையா நான். அந்த சாமியை கும்பிட்றவங்களுக்கு கருப்பு வச்சு கும்பிடலாம். அந்த சாமியை கும்பிடாதவங்களுக்கு அந்த இடத்துல வைக்கக்கூடாது. வேற ஒண்ணு. அதே மாதிரி வீட்டுக்கு வர பெண்களுக்கு வளையல் கொடுக்குறோம். எந்த மாதிரி வளையல் கொடுக்கணும், அதுல என்ன பலன் இருக்கு? அது வளையல் கொடுக்கும்போது நிறைய பலன் இருக்குமா. ஒரு சிலருக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு மனசுல ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கமோ வேற ஏதாவது ஒரு சிந்தனையில நம்ம மனசு ஒரு சோர்வா இருந்தாலோ, வீட்டுக்கு உன்ன மாதிரி சுமங்கலையோ இல்லை கன்னி பொண்ணோ யாராவது வந்தா அந்த வளையல் ஒரு ப்ளவுஸ் விட்டு மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு கொடுக்கும்போது ஒரு அம்பாளுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ஃபீல் வரும். அது நடக்கும்போது அவங்க கிட்ட கொடுக்கும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து அவங்க அந்த அம்பாள் வந்து ஏத்துக்கிற மாதிரி, நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரி. அதனால அவங்களுக்குலாம் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. நம்ம வீட்டில் எப்பவுமே அது நடக்கும். நம்ம வீட்டில் எப்பவுமே தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே வச்சிருப்பேன். ப்ளவுஸ் மிட்டு கொண்டு வச்சிருப்பேன். யாராவது வீட்டுக்கு வந்தாலும் அதை நான் கொடுத்துருவேன். ஆஹா, எப்பவுமே கொடுப்பேன். அதே மாதிரி அம்மா இப்போ வளையல், முக்கியமா கண்ணாடி வளையல் நிறைய பேர் வீட்டுல வச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறதுனா, உடஞ்சிட்டா அது வீட்டுல வைக்கலாமா? கண்ணாடி வளையல் போடும்போது ரொம்ப பார்த்து இருக்க சொல்லுவாங்க. ஸோ உடைந்த வளையல் வீட்டுல இருந்தா ஏதாவது பிரச்சனை? உடஞ்ச வளையல் வச்சிருக்க வேண்டாம். அது உடஞ்ச பொருள்ன்றது கண்ணாடி அதெல்லாம் ஒண்ணு தானே. உடஞ்சதை யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. முதல்ல தூக்கி தான் போட்டுருவாங்க. கையில ஒரு வளையல் உடஞ்சா கூட எடுத்துடணும். அது அப்படியே போட்டுருந்தா அதோடைய டிஃப்ரெண்ட் சத்தம் மனசுக்கு ஒரு மாதிரி நெகிழ்வா தெரியாது. ஒரு மாதிரி சத்தமே டிஃப்ரெண்டா தெரியும். உடஞ்சது எல்லாமே ஒரு இருக்கக்கூடாது நான் நினைப்பேன். அதே மாதிரி இந்த நாள்ல வந்து வளையல் உடஞ்சிடக்கூடாது அந்த மாதிரியும் இல்லம்மா. அதெல்லாம் வந்து ஒரு சில சொன்னதுமா அதெல்லாம் யதார்த்தமா உடஞ்சா என்னமா பண்ண முடியும்? இப்ப கையில இருக்க தவறி விழுந்தா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு நெகட்டிவா நினைச்சோம்னா தான் நெகட்டிவா அது மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு பெரிய ஒரு இதுவா தெரியும். நம்ம அதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தவறி தானே விழுந்தது, முள்ளு குத்திருச்சுன்னா முள்ளுகிட்ட ஏன் போனேன் அப்படிதான் ஒரு கதை.
முள்ளா வந்து உன்கிட்ட காலில் குத்துச்சு, கை தவறி விழுந்த பொருளுக்கு நீ என்ன பண்ணுவ? அதுக்காக இங்கே கூட தான் நிறைய குழந்தைங்க வராங்க, கை தவறி விழுது, அதுக்கெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், விடுங்க குழந்தைங்களை அடிக்காதீங்கன்னு. தவறுதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா அதுக்காக ஏதாவது சாத்திரம் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்படி நினைச்சு ஒரு சில பேர் அப்படி மூட நம்பிக்கை உண்டு பண்ணிட்டாங்க. அது தப்பான கருத்து நான் சொல்லுவேன். தவறுதெல்லாம் நடக்கிறதுக்கு இதில் எதையுமே நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவாக நினைக்கும் போது அது அப்படி தான் நடக்கும். நான் அப்படி நினைக்க மாட்டேன். குழந்தைங்க மேலே ஆசைப்படுங்கன்னு, குழந்தைங்க சீக்கிரம் பிறக்கணும், வளையல் மேலே ஆசைப்படுங்க, சீக்கிரமாக வளையல் கல்யாணம் ஆகணும். ஒரு சில நம்ம சிந்தனைகள் யாருக்கு எதை நம்ம திணிக்கிறோமோ அது நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் அப்படி தான் நினைப்பேன். நான் நினைக்கிறது வந்து குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்ப்பா, சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், இப்படி நினைக்கிறதுனால ஏன் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எதிர்க்க இருக்கிற இதுவும் நடக்குது. இதுதான் உண்மை. இது வந்து கடவுளுடைய சித்தம்னு. ஏசன் இல்லாமல் எந்த இடமும் இல்லை, அவருடைய அனுகிரகம் தான். அதே மாதிரி இப்ப கண்ணாடி வளையல் போடும்போது ஒற்றைப்படையில போடணும், இல்ல 2 படையில போடணும், அந்த மாதிரி அப்படிலாம் கணக்கு இல்லாமா. சீமந்தத்துக்கு ஒரு சிலர் வழக்கப்படி அது 21, 20ன்னு கணக்கு போடுவாங்க, 22, 21ன்னுட்டு. சீமந்த வீட்டுக்கு நான்லாம் போறேன் இல்லையா, வளகாப்புக்கு போடலாம், அங்க ஒரு சிலர் கணக்கு. அப்ப கூட நான் போனனால என் சம்பிரதாயத்துக்கு விட்டுருவாங்க. பிராமின் இருந்தா கூட அம்மாச்சி போடுறதே ஓகேன்னுடுவாங்க. நான் எப்படி தோணுதோ அப்படி போடுவேன். மனசு என்ன நினைக்குதோ கை அப்படி செய்யும் வேலை, அவ்வளோதான். இப்படிதான் அப்படிலாம் கணக்கெல்லாம் கிடையாதுப்பா, குத்து மதிப்பா அள்ளி போடுற மாதிரி தான். ஆனா இப்போ கண்ணாடி வளையல் போடுறது அதிக பேர் போடுறதே இல்லம்மா. பெண்கள் வந்து முக்காவாசி பேர் கண்ணாடி வளையல் போடணும், அப்படி போடாம இருந்தா ஏதாவது பிரச்சனையா? அப்படி இல்லை. இப்போ வீட்டில் வந்து ஒரு சுமங்கலி இருக்கிறாங்கன்றது வந்து சாதாரணமாக வளையல் சத்தம், மெட்டி சத்தம், கொலுசு சத்தம், இந்த வீட்டில் சுமங்கலி இருக்காங்கன்றது பாரம்பரியம். முன்னாடிலாம் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, நடக்கிற சத்தத்தை வச்சு கேட்டுக்குவாங்க. இப்போ தான் நடக்கிறத இல்லையோ இல்லையோ ஃபோன் சத்தத்துலையாவது வெளியே கேட்டுரும் இல்லையா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோன்னு. ஆனால் வந்து வளையல் போடும்போது அதோடைய சத்தங்கள் வந்து சாதாரண வளையல் இல்லாமல் வீட்டில் வந்து தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னுவாங்க, சாப்பாடு போடக்கூடாது. உண்மைதான், அது உண்மையான நிகழ்ச்சி தான். அதெல்லாம் பெரிய பாரம்பரியமாக கொண்டு வந்த முன்னோர்கள் சொன்னது எதுக்கு? நல்லது தானே சொன்னாங்க. நல்லது நீ ஏற்றுக்கோ, நல்லா இருப்பல்ல. இதுலையே கருத்து ஏன் கேட்கணும்? நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு போனாங்க பெரியவங்க. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லும் போது அந்த கருத்தை நம்ம வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கணும் வாழறவங்கள நானும் ஒருத்தி. இப்போ கண்ணாடி வளையல் நம்ம வீட்டுல போட்டுட்டு வீட்டு வேலைகள் செய்யும் போதோ இல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது அதோட வைப்ரேஷனும் சத்தமும் எந்த விதமான நமக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல நிகழ்வை வந்து ஏற்படுத்தி. உனக்கு எப்படிமா தோணுச்சு? எனக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷமா இதே மாதிரிதான் தோணும். இதுக்கு தனித்தனியான தனித்துவம் எதுவுமே கிடையாது. நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ, வளகாப்புக்கு போனா வளையல் சத்தம் அங்க கேட்கும், கல்யாணத்துக்கு போனாலும் சத்தம் கேட்கும், வீட்டுல சுப விஷயம் நடந்தா நடந்து வரும்போது முதல்ல கேட்கற சத்தமே வளையல் சத்தம் தான். ஆனால் தான் என் யூடியூப் சேனலே வளையோசை அம்மாச்சின்னு வச்சிருக்கேன். அப்ப பாத்துங்க, என்னுடைய சத்தமே அதுதான், வளையோசை அம்மாச்சி. அம்மாச்சி வளையோசை. ஓகே ஓகே ஓகே. இப்போ வீட்டு வேலைகள் செய்யும் போது கண்ணாடி வளையல்கள் நம்ம அணிஞ்சுக்கிறோம்ல, அதுவுமே ஒரு நல்ல வைப்ரேஷன். ஆமா, எல்லா இடத்துலயும் தெய்வ அம்சம் பொருந்துறது அதுதான். துளசி மாடத்தாண்ட போகும்போது கூட வளையல் இல்லாம போகக்கூடாது, துளசி மாடத்தாண்ட போகும்போது மெட்டி இல்லாம போகக்கூடாதுன்னுவாங்க. அதெல்லாம் உண்மை, ஒரு வரலாறுலயும் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே இருக்கிறத கருத்து தானே, பெரியவங்க சொன்ன கருத்து தானே. வளையல் இல்லாம எந்த வேலையுமே செய்யக்கூடாது. வளையலுக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சாதாரணமா எல்லா பெண்களும் வந்து ஒரு சுப விசேஷம் போது நம்ம பார்க்குற பார்வையில் வந்து இந்த பொண்ணு கருப்பு வளையல் போட்டு போனால் கூட சொல்லுவாங்க, ஏமா இந்த கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு வந்த, கருப்பு வளையல் போட்டேன்னுவாங்கல்ல. அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனால் கண்ணாடி வளையல்ன்றது எல்லாருமே போட்டாலே ஒரு அழகு, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு. எவ்வளோ பேர் அதிகாரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அவங்களாம் இந்த வளையல் போடும்போது அவங்க கிட்ட நேரடியாக நான் பார்க்குற சந்தோஷத்தை நான் கண்ணில் பார்த்துட்ருக்கேன். அதனால் அந்த சந்தோஷம் தான் உங்ககிட்ட நான் பேசுகிற விதம் இது. அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப அழகா பேசுறீங்க அம்மா. இப்போ நம்ம சில சாமிகளுக்கு இந்த சீரெல்லாம் வைப்பாங்கல்ல, அப்ப சீர் வைக்கும் போது இந்த வளையல் வைக்கணும் அப்படின்னு இருக்கா? அந்த அம்மனுக்கு வைக்கும்போது சீர் சொல்லிடுவோம்மா நான். பச்சை சிகப்பு மஞ்சள் வைங்க. ஆடி மாசம்னா மஞ்சள் நம்ம கிட்ட நிறைய ஓடும். கன்னி அதாவது கன்னியா இறந்தவங்களுக்கு, அதாவது குழந்தையா இறந்தவங்களுக்கு மஞ்சள் வைக்கணும். பூவாடைக்காரின்னா அதாவது கல்யாணம் ஆகி, பூவாடைக்காரின்னா வீட்டு குல தெய்வம் அவங்க. இப்போ நம்ம வீட்டு வழியில் கல்யாணம் ஆகி இறந்தா கன்னி அவங்க. கல்யாணம் ஆகாம இருந்தால் இவங்க வீட்டு சாமின்னும் போது பச்சை சிகப்பு மஞ்சளை வச்சு நம்ம சாமி வழிபாடு கும்பிடுவோம். இப்போ வெள்ளிக்கிழமை, இப்போ இன்னைக்கு முதல் வெள்ளி, தை வெள்ளி இல்லையா, இன்னைக்கு வீட்டில் கும்பிடும்போது பூவாடைக்காரி தான் கும்பிடுவாங்க. அவங்க கும்பிடும்போது பச்சை சிகப்பு மஞ்சளை வச்சு கும்பிடணும். அதே மாதிரி இப்போ கருப்பு வளையல் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்தந்த மாதிரியான நேரத்துலயும் இதுக்கு போடணும்ட்டு. கருப்பு வளையல் எந்தெந்த பெரும்பாலும் திருஷ்டிக்கு போடுறதுமா. கன்சீவ் ஆனவொன்னே 5ஆம் மாதம் ஒரு சிலர் போடுவாங்க. கன்சீவ் ஆனவொன்னே 2வது திருஷ்டிக்கு போடுவாங்க, காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு போடுவாங்க. அப்புறம் கருப்பு சாமிக்கு போடுவாங்க, ஐயப்ப மலைக்கு போகும்போது கருப்பு சாமிக்கு போடுவாங்க. அப்புறம் வந்து அம்பாள் ஒன்று காட்டேரி அம்மன் இருக்குது, அந்த அம்மனுக்கு வச்சு கும்பிடுவாங்க. வீரபத்ரனுக்கு கும்பிடுவாங்க. இந்த மாதிரி சுவாமிகளை வச்சு கும்பிடுறது இருக்குது. திருஷ்டிக்கு பெரும்பாலும் போடுற வளையல் அது. ஒரு தீய சக்தி நம்மக்கிட்ட அண்டாத இருக்கிறதுக்கு போடுறது அது. அதுவும் ஒரு கலர் தான், அதுவும் ஒரு கலர் தான். ஆனால் கருப்புன்றது ஒரு சிலர் நெகட்டிவாக நினைப்பாங்க, ஆனால் நான் நெகட்டிவாக நினைக்க மாட்டேன். அதுவும் ஒரு கலர். நம்மளுடைய பாரம்பரியமே கருப்பு தானே.
அதனால அதுவும் ஒரு கலர் தான். இப்போ ஒவ்வொரு வளையல்களுக்கும் ஒவ்வொரு ரீதியான நம்பிக்கைகள் கொடுக்கும்ல. இப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கிற இந்த மாதிரி வளையல், முக்கியமா கண்ணாடி வளையல் எடுத்துக்கும் போது பெண்களுக்கு எந்தெந்த விதத்துல நம்பிக்கை ரீதியா இருக்கு? தெய்வீகம் ரிலேட்டடாவோ இல்ல நம்பிக்கை கொடுக்கிற விதமா எப்படி இருக்கு? எந்தெந்த வளையல்னு சொல்ல முடியாதுமா. கண்ணாடி வளையலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ பூஜையில உட்காரும் போது என்ன சொல்லுவோம், நம்ம பூ வச்சுக்கோ, வளையல் போட்டுட்டு வந்து உட்காருந்தா சொல்லுவோம். இப்போ நான் வந்து பூ வைக்கல, வளையல் போடலன்னா உன்னை என்ன சொல்லுவேன், நான் என்ன வளையல் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கேன்னு அப்படிதான் திட்டி தான் சொல்லுவேன். இதுதான் உண்மையான தத்துவமே. இதுக்கு காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ணாடி வளையல் போடுங்கன்னு. மேக்ஸிமம் கண்ணாடி வளையலோட மெட்டல் வளையல் ஒன்று கூட போடாதீங்கன்னு. ஏன்னா மெட்டல் வளையல் வந்து ஒரு பூஜைக்கு ஏற்ற பொருள் இல்லை. அது கூட கண்ணாடி வளையல போட்டு உட்காரும் போது அதோடைய சம்பிரதாயமே வேற. இப்போ ஒரு அம்பாளுடைய அம்சம்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணாடி வளையலும் மஞ்சள் குங்குமத்திலையும். நான் அப்படிதான் போயிட்டு இருக்கேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இப்படிதான், இதே தான் பார்வையில இருக்கிறேன். எனக்கு கண்ணாடி வளையல் எல்லாரையும் போட சொல்லுவேன். எல்லா விசேஷத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவேன். அதுதான். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.